கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபிறப்பு, பார்ன் அகைன், மறுபடியும் பிறந்த அனுபவம் நம்மிடத்தில் தொடர்கிறதா என்பதை குறித்துதான ஒரு செய்தியை தயாரிக்கும்படி தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அது எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுபிறப்பு, மறுபடியும் பிறந்த அனுபவம் நம்மிடத்திலே தொடர்கிறதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கடவுள் சிலுவையிலே சம்பாதித்த மிகப்பெரிய பொக்கிஷம் மறுபிறப்பு. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் சொல்லி நீங்க புறஜாதிகள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா சிரிப்பான். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி சொன்னீங்கனாலும் சிரிப்பான். அவன் கிண்டல் செய்வான், கேலி செய்வான். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் உங்களுக்கும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே சம்பாதித்த மிகப்பெரிய பொக்கிஷம் மனிதனுக்கு மறுபிறப்பை கொடுப்பது. திரும்பவும் அவன் பிறக்கிறான். ஒரு தரம் அவன் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறான், இன்னொரு தரம் கடவுள் அவனை பரிசுத்த ஆவியானவருமாக அவனை பிறக்கச் செய்கிறார். இதான் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நான் பிறந்திருக்கிற நான் அதிலே என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து வருகிறதா என்பதை நாம் சோதித்தறியணும். நான் பிறந்துட்டேன், ஒரு தடவை நான் மறுபடியும் பிறந்துட்டேன். பரிசுத்த ஆவியானவனுக்கு உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறார். நான் பிறந்துட்டேன். பிறந்த நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே வருகிறேனா? இதான் கேள்வி. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பரிசுத்த யோவான் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போஸ்தலனாகிய யோவான் மறுபிறப்பை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். எல்லா சுவிசேஷர்களை விட யோவான் இதை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். நன்கு வயதான நாட்களிலே, கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயதுக்கு மேலாக தான் இந்த சுவிசேஷ புத்தகத்தையும் 3 நிருபங்களையும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சபையிலே தவறான போதனைகள் இருந்ததை சுட்டி காட்டியிருக்கிறார். அந்தி கிறிஸ்து குறித்து அவர் எழுதியிருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே இதுவே கடைசி காலமாக இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். முதல் நூற்றாண்டிலேயே அந்தி கிறிஸ்துவை பற்றியும் இது கடைசி காலமாக இருக்கிறது என்பதை குறித்தியும் யோவான் அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஓடிடுச்சு. மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற புதிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நிக்கோதேமை குறித்து நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 சுவிசேஷர்கள் எழுதாத ஒன்றை யோவான் எழுதியிருக்கிறார். இதில் நிக்கோதேமை குறித்து 3 சுவிசேஷ புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியாது. ஆனால் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே மறுபிறப்பை குறித்தும் நிக்கோதேமு அவ்விடத்திலே வந்ததை குறித்தும் அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறதா பார்க்கிறோம். யூதருக்குள்ளே அவன் அதிகாரி, 3 சிறப்பு வாய்ந்தவன். யூதருக்குள்ளே அவன் அதிகாரியா இருக்கிறான். இஸ்ரவேலிலே 10ஆம் வசனத்திலே இஸ்ரவேலிலே அவன் போதகனாய் இருக்கிறான். அதே வேளையிலே அவன் பரிசேயனாகவும் இருக்கிறான். 3 சிறப்புக்குள்ளான ஒரு மனிதன் தேவனிடத்திலே வருகிறான். யூதருக்கு ஒரு அதிகாரி, இஸ்ரவேலிலே அவன் போதகனாயிருக்கிறான், அவன் பரிசேயனாயிருக்கிறான். இந்த 3 சிறப்புக்குள்ளான ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இரவிலே வந்து சந்திக்கிறான்.
யூதருக்கு போதகனாய் இருப்பது என்பது அவ்வளவு சர்வசாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு எல்லாருமே போதகனா வர முடியாது, யூதருக்கு அதிகாரியா வர முடியாது. நீங்க மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்துல, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். மார்க் அதை தெளிவாக எழுதுகிறார். யூதருக்கு ஜெபாலயத்திலே போதகம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. அந்த போதகத்தை குறித்தவர்கள் இடரல் அடைந்தார்கள். காரணம் என்ன? எப்படி இவனுக்கு இந்த ஞானம் வந்தது? இவன் கல்லாதனம் அல்லவா? நம்முடைய பாரம்பரியப்படி இவன் ஒரு பாடசாலையிலே போய் படிக்காத ஒரு மனிதன் இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு ஞானமாக எப்படி பேசுகிறான்? இவருடைய கையிலே இவ்வளவு பலத்த செய்கைகள் எப்படி நடக்கிறது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யோசேப்புடைய குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார். அவ்வளவு சீக்கிரம் யூதருக்கு போதகனா வர முடியாது. அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு உண்டு, கொள்கை உண்டு. அதன்படி அவர்கள் படித்து ஜெபாலய தலைவனாக வந்து அவர்கள் போதிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து போதிப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தது என்று. அப்படி தேறிய ஒரு மனிதன் தான் இந்த நிக்கதேம். யூதருக்கு அதிகாரியாக, யூதனுக்கு போதகனாக ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரவிலே சந்திக்க வருகிறான். அவன் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற மனுஷன், ஒழுங்கா நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற மனுஷன், பண்டிகைகளை அனுசரிக்கிற மனுஷன், மத சார்புடைய நடவடிக்கைகளை கைக்கொள்கிற ஒரு மனிதன். அவன் யூதருக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவை தேடி வருகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நிக்கதேமே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு போதுமானது அல்ல என்பதை சொல்லுகிறார். நீ நியாயப்பிரமாணத்தை ஒழுங்கா கடைபிடிக்கலாம், சடங்காச்சாரங்களை ஒழுங்கா நீ செய்யலாம், யூதருக்கு அதிகாரியா இருக்கலாம், ஒரு போதகனா இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் என்னுடைய பிள்ளையாவதற்கு அது தகுதி அல்ல என்பதை அவன் சொல்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வெளியரங்கமாக பேசுகிறான். நீங்க பாத்தீங்களா 2ஆம் வசனத்துல, 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். எல்லாத்தையும் சொல்றான். நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்பதை அறிந்தான். அவனுக்கு மேசியானா யாருன்னு தெரியல. தேவனுடைய குமாரன் என்னோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதையும் அவன் கண்டுகொள்ள முடியவில்லை. மனிதனுடைய பாவம் தேவனை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்க. அவனுக்கு மிகப்பெரிய சிறப்புக்குரியவன். அவன் எல்லா தகுதியும் இருக்கிறது. ஜெபாலயத்திலே யூதருக்கு போதிக்கிற அவ்வளவு திறமை மிகுந்தவனாக இருந்த போதிலும் தனக்கு எதிராக பேசுகிறவர் மேசியா என்பதை அவன் கண்டுகொள்ள முடியவில்லை. அவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் என்பதையும் அவன் கொண்டுகொள்ளவே முடியல. அவனுடைய பாவம் அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நிக்கதேமே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். ஏன்? என்ன உன்னால பார்க்க முடியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. நியாயப்பிரமாணத்தை நீ சரியா படிச்சிருக்கிற, யூதருக்கு அதிகாரியா இருக்கிற, நல்ல பிரதிநிதியா இருக்கிற, நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கைகொள்ற, சடங்காச்சாரங்களை கைகொள்ற. ஆனால் உன்னோடு கூட உரையாடுகிறவர் யார் என்பதை உன்னையால கண்டுகொள்ள முடியலையப்பா. நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டியது அவசியம் என்பதை அவன்கிட்ட சொல்றார். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, இதே நிலைமையில் தான் நீங்களும் நானும் ஒரு நாள்ல இருந்தோம். இந்த சூழலில் தான் உங்களையும் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஜான் கெல்வின் சொல்றார், மனிதன் முழுமையாக சீரழிந்திருக்கிறான், அவன் முழுமையான சீரழிவை பெற்றிருக்கிறான் சொல்றார். என்ன கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் கிடையாது. அவருடைய சரீரம் சீர்கெட்டு இருக்கிறது, அவருடைய அவயங்கள் எல்லாம் சீர்கெட்டு இருக்கிறது, அவனுடைய ஆத்துமா சீரழிந்திருக்கிறது. அப்படி சீரழிந்த ஒரு மனிதன் பரிசுத்த கடவுளை ஒருபோதும் பார்க்க முடியாது. ஜான் கெல்வினுடைய கோட்பாடுல அது ஒன்று.
யாரும் பார்க்க முடியாது. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிறந்தோம், ஆனால் பரிசுத்த தெய்வத்தை ஒருபோதும் காண முடியாதவர்களாக நாம் இருந்தோம். யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2:29 நினைக்கிறேன். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. மறுபிறப்பு என்பது அது கிரேக்க சொல் புதிதாக்குதல் அல்லது மேலிருந்து என்ற பொருளாக செயல்படுத்தப்படுகிறது. புதிதாக அல்லது மேலிருந்து வருகிறதான பொருளாக இருக்கிறது. முழுவதும் சீரழிந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய கிஃப்ட், ஈவு, அதுதான் புதிதாக்குதல். நீங்களும் நானும் முழுவதுமாக சீரழிந்திருந்தோம். நம்முடைய இருதயம் கரைபட்டிருந்தது. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக, ஆதாமுடைய வீழ்ச்சியின் மூலமாக நீங்களும் நானும் கரைபட்டவர்களாக, கடவுளை காண முடியாதவர்களாக இந்த உலகத்தில் இருந்தோம். இப்படிப்பட்ட கரைபடிந்த நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருமாக தெய்வம் நம்மளை ஒரு நாளிலே சந்தித்தார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். வேற எதுவுமே நம்மளை புதிதாக்காது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்மளை புதிய மனிதனாக பிறப்பிக்க செய்யும். ஜெனிப்பித்தல் என்பது பிறப்பித்தல் அர்த்தம். கடவுளுடைய வார்த்தையே ஒவ்வொரு மனிதனையும் புதிய மனிதனாக மாற்ற முடியும் என்பதை வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே நீங்களும் நானும் புதிய மனிதனாக பிறப்பிக்கப்பட்டிருக்கோம். அதை மறந்து போயிடக்கூடாது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதிலே 2-3 வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்ட நீங்களும் நானும் தினந்தோறும் தேவ வசனத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கணும். நான் புதிய மனிதனா ஒரு தடவை பிறந்துட்டேன், எனக்கு போதும், இந்த உலகத்தில் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன்னு சொல்லக்கூடாது. வசனத்தின் மேலே களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்தின் மேலே வாஞ்சி உள்ள மனிதனாக தினந்தோறும் நாம் இருக்க வேண்டியது அவசியம். மத்தேயு எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். உணர்கிறவனுமாயிருக்கிறான். நீங்களும் நானும் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வசனமாக இருக்கணும். அதை உணரும்படி செய்கிறதா இருக்கணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பலன் கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கணும். நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னா அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அதற்கான பலனை தினந்தோறும் நான் கொடுத்து கொண்டிருக்கணும். வேதம் அதான் எதிர்பார்க்குது இடத்துல. நான் ஒரு தடவை பிறந்துட்டா போதும் நினைக்க கூடாது. அதற்கான பலன், புதிய அனுபவம், மறுபிறப்பினுடைய புதிய அனுபவம் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும். தீத்து எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அழகா சொல்லவன், நம்முடைய நீதியின் கிரியின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருமாக சத்திய வசனத்தை கொண்டு உங்களையும் என்னையும் ஜெனிப்பித்திருக்கிறார். புதிய மனுஷனாக மாற்றிருக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. உலக மனிதனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். சிலுவையிலே அவர் சம்பாதித்த மிகப்பெரிய பொக்கிஷம் மறுபிறப்பு. அதை சத்திய வசனத்தாலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை என்னையும் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். புதிய மனுஷனாக உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலையை கடவுள் செய்கிறார் பாருங்க. வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுக்கு உயிர் கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மரித்து போன இருதயத்தை, சீரழிந்து போன சரீரத்தை புதிதாக மாற்றுகிறார். அதனாலதான் நிக்கோதேமு சொல்றார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே உன்னால பிரவேசிக்கவே முடியாதுங்கிறார்.
நான் பிறந்திருக்க அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்குதா? அந்த அனுபவத்தின்படி நான் வாழ்கிறேனா? நான் பல வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேங்க, அதனால நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறவே முடியாது. நான் காணிக்கையை கடவுளுக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் என்னை அதுக்குள்ளே கொண்டு போகாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பேர் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா அதுவும் என்னை மறுபிறப்புக்கு நேராக நடத்தாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டேன், அதனால நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொன்னா உங்களுடைய நாலேஜில் 0 அளவு தான் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க. பெண்டிகாஸ்ல நீங்க கேட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர், நீ மறுபடியும் பிறந்திருக்கேன்னா அவன் என்னன்னு கேட்பான் அவங்கள்ட்ட. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நான் மறுபடியும் பிறந்த அனுபவம் இருப்பேனானால் அதற்கான எல்லா விதமான வெளிப்பாடையும் வாழ்க்கையில காட்டணும். நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் செஞ்சேன்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. அதற்கான பட்டியலை தான் நம்ம ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்த்து முடிக்க போறோம். மறுபடியும் பிறந்த நான், தேவனாலே பிறப்பிக்கப்பட்ட நான் நீதி செய்கிறவனாக இருக்கணும். முதலாவது காரியம், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற நான் நீதி செய்கிறவனாக இருக்க வேண்டியது அவசியம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிற எவனும் அவரிலே பிறந்திருக்கிறான். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நீதி செய்கிற தெய்வனாக இருக்கிறார். அவர் நீதி பரராய் இருக்கிறார். அதனாலே அவராலே ஜெனிப்பிக்கப்பட்ட, அவராலே பிறப்பிக்கப்பட்ட நான் இந்த உலகத்திலே நீதி செய்கிறவனாய் இருக்கணும். அநீதி செய்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீதி செய்கிறவனா இருக்கணும். அதிலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். மறுபடியும் பிறந்த மனிதன் இந்த உலகத்திலே நீதி செய்கிறவனாய் இருக்கிறான். தேவ நீதி நம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நீதி நம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. நம்மை கடவுள் நீதிமானாக பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அதில் ஒரு குணாதிசய நீதிமான்களாக கடவுள் உங்களையும் என்னை நீதிமான்களாக பார்க்கிறார். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற புதிதாக பிறந்திருக்கிற நீங்களும் நானும் நீதி செய்வர்களாக இருக்கணும். ரட்சிப்புக்கு முன்பாக நாம் அநீதி உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம், அநீதியின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க அதெல்லாம் வாசிக்க முடியும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, 3லேருந்து 5 வரையும் வாசிங்க. அவர்களுக்குள்ளே நம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று முடிக்கிறார். முழுக்க தேவனுடைய கிருபையினாலே நாம் இதை பெற்றிருக்கிறோம். அவருடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப நீதியின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நம்ம வாழ வேண்டியது அவசியம். நம்ம அநேக இடங்கள்ல வேலை ஸ்தலங்களில் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். வேலை ஸ்தலங்களிலே கடவுள் என்னை நீதி செய்யும்படி வச்சிருக்கிறார். நிறைய வேலைகளை உங்களுக்கு கொடுக்கிறார், பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கிறார். கேசியரா இருக்கிறீங்க, நிறைய அக்கௌண்டண்டா இருப்பீங்க, நிறைய இடங்கள்ல நமக்கு போறோம். அப்ப நம்ம எல்லா பலவிதமான புறஜாதிகளுக்கு மத்தியிலே நம்மளை அங்கே வச்சிருக்கிறார். நம்முடைய கணக்கு வழக்கு எல்லாம் அவன் பார்ப்பான். இவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, இவங்க நீதி செய்யறாங்களா இல்ல அநீதியா கணக்கு வழக்கு எழுதுறாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. கடவுள் நீதிபரராக இருக்கிறார். எனவே நானும் இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புலே நீதி உள்ளவனா இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு டிஏ பில் எல்லாம் சொல்லுவாங்க, டிஏ எழுதுறது, எங்கேயாவது போனால் அதுக்கான பில் எழுதுறது, நான் இவ்வளோ தூரம் போயிருக்கேன், இதுக்கு பெட்ரோல், எல்லா விஷயத்திலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே தேவனுடைய பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு கொடுக்கிற உக்ரான பொறுப்பை நான் சரியாய் நிறைவேற்றணும். ஏன்னா புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே, அநீதி உள்ளவர்களுக்கு மத்தியிலே கடவுள் நீதி உள்ள பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? நான் நீதி செய்கிறவனா இருக்கிறேனா? என்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்குதா? நான் கடவுளுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனா, அவருக்கு உண்மையுள்ள சாட்சி உள்ளவனாக என் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் பார்க்கணும். ஏன்? அவர் நீதி உள்ளவர், என்னை நீதி உள்ளவனாக காண்கிறார். அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், அப்படிதான் நம்மளை பார்க்கிறார்.
கடவுள் நேரா வந்து உங்கள்ட்ட காட்சி அளிக்கிறது கிடையாது. நம் மூலமாக புறஜாதி மக்கள் கடவுளை பார்க்கிறாங்க. என்னுடைய நீதியை அவன் பார்க்கிறான். பரவாயில்லையே, எல்லாத்திலையும் சரியா இருக்கிறாங்களே, எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறாங்களே, இது எப்படி முடியும்? கடவுள் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட சிந்தையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். ரோமர் கழுத நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் கழுத நிருபம் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய சரீரத்தையும் அப்படி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே என்னுடைய சரீரத்தின் மூலம் என்னுடைய அவயங்களை கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ள அவயங்களாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்திற்கு இடம் கொடாமல், பாவ சிந்தைக்கு இடம் கொடாமல், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார், நீதி உள்ள தேவன் பார்க்கிறார், என்னை நீதியாக பார்க்கிறார் என்கிறத நான் மனசுல வச்சுட்டு இந்த உலகத்திலே செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர் என்னை நீதிமானாக வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் என்னை இந்த உலகத்தில் வைத்தவர் என்னை நடத்துகிறார். என்னை காண்கிறவர்கள் எல்லாம் நீதியின் பிள்ளைகள், இவர்கள் சரியா இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பாங்க, இவங்க தவறு செய்ய மாட்டாங்க, இப்படி சொல்லணும். என்னுடைய மறுபடியும் பிறந்த அனுபவத்தை அங்கே நான் காட்டணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு கடவுள் அவரையே பாவமாக்கினார். எவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் செஞ்சிருக்க பாருங்க. நான் நீதிமான மாறுறதுக்கு, இந்த மோசமான நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய நீதிமானாக மாறுவதற்கு அவர் எனக்காக பாவமானார். எத்தனை பெரிய மகத்துவம் உள்ள கடவுள் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அநீதி உள்ளவர்களுக்காக அவர் நீதி உள்ளவராக கடவுள் சிலுவையிலே பாடுபட்டிருக்கிறார். அநீதியுள்ள உங்களையும் என்னையும் அவர் சமூகத்திலே சேர்ப்பதற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இந்த வசனம் தெரியும். எனக்காக அவர் பாவமானார், அநீதி உள்ள என்னை அவருடைய சமூகத்திலே சேர்ப்பதற்காக அவர் பாவமானார். இது தெரியாது. ஆனா ஒரு வசனம் தெரியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகத்திலே உலக மனுஷனுக்கு அது தெரியவே தெரியாது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான சத்திய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாருங்கிறத உலக மனிதனாலே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் இந்த உலகத்திலே வாழும்போது எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கடவுளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். என்னுடைய கடவுள் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். என்னுடைய செய்கையிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, நான் இருக்கிற எல்லா இடங்களிலும் கடவுளுடைய நீதியை நான் வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய நீதியை செயல்படுத்தாத ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கற்பனைகள் எப்போதும் பாரமுள்ளவையாக இருக்கும். ஆனால் தேவனுடைய நீதியை செயல்படுத்துகிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனம் இது தெரியும். ஆனால் கடவுள் நீதி உள்ளவராக எனக்காக சிலுவையிலே சாபமானார், பாவமானார் என்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். எனக்காக நான் தரித்திரனா இருப்பதற்காக அவர், நான் ஐஸ்வர்யனாக மாறுவதற்காக அவர் தரித்திரனார். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். ஆனால் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் புதிய மனிதனாக மாறுவதற்காக, என்னை நீதியாக மாற்றுவதற்காக அவர் சாபமானார் என்கிறத நம்ம மறந்து போயிட நிறைய இல்லை. ஸோ இந்த உலகத்திலே நான்
அவரை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். கடவுள் நீதியுள்ளவர். அப்படி நீதி உள்ள தெய்வத்தை இந்த உலகத்திலே நான் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம்ங்கிறத நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், தேவனால் பிறந்த எந்த மனுஷனும் அவிடத்திலே அன்பு கூறுகிறவனாயிருக்கிறான். தேவனால் பிறந்த மனிதன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனாயிருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன். இப்ப தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்கிற மனிதன் பாவத்தை விட்டு விலகி வாழும்படி தன்னை காத்துக் கொள்வான். ஒருவேளை அவனை அறியாம சில வேளையிலே பாவத்திலே விழுந்து போவானால் பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக அவனுடைய இருதயம் படபடத்து வந்து நிற்கும். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, பிரியமானவர்களே, பாவத்தை மன்னிங்க, ஒருவரில் ஒருவர் தெரியாம இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக வந்து நிற்கும்படி செய். தேவனால் பிறந்து அவரை அறியா 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 7-8 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவுள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அடுத்து 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டியது மிக அவசியம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னுடைய கடவுள் அன்பானவர். நான் அன்பு கூற வேண்டியது அவசியம். யாரிடத்தில் அன்பு கூறணும்? நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூறணும். யாரிடத்தில் அன்பு கூறணும்? நம்முடைய உறவினிடத்தில் அன்பு கூறணும். இன்னாருன்னு ஒரு பட்டியல வச்சிடக்கூடாது. இவங்கள்ட்ட எல்லாம் அன்பு கூறணும், இவங்கள்ட்ட அன்பு கூறக்கூடாது, இவங்கெல்லாம் எதிரிக்காரங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வேதம் எங்கேயுமே சொல்லல. எல்லாரிடத்திலும் நான் அன்பு கூறுகிறவனாக இருக்கணும். என்னுடைய கடவுள் அன்பானவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை பெற்று அனுபவிக்கிற நான் இந்த அன்பை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய கடவுள் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறனால இதனை செய்ய வேண்டியது அவசியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத சகோதரத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? வேதம் அழகா சொல்லுது. நான் காண்கின்ற சகோதரத்திலே அன்பு கூறாம காணாத என்னுடைய தேவனிடத்திலே அன்பு கூறேன் எப்படி சொல்ல முடியும்? அன்பு நம்மிடத்திலே, தேவன் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்ற அதே அல்ல, நீங்கள் அன்பு கூறவில்லை, அவர் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தை நீங்களும் நானும் தரித்திருக்கிற நாம் எல்லா இடத்திலும் அன்பு கூற வேண்டியது அவசியம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3வது காரியம், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாயிருப்பான். தேவனால் பிறந்த மனிதன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருப்பான். நாம் உலகத்துல ஜெயித்து வாழ வேண்டியது அவசியம். இந்த உலகத்துக்கு நாம் அடிபணிந்து போகக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 15 17 வரை வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். உலகத்தில் உள்ளவைகள் அழிஞ்சு போயிடும். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு நாளை அழிவுக்குட்படக்கூடியது. உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் கரைவிடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் விழுந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு இச்சைகளுக்கு நாம் விழுந்து போகக்கூடாது. இந்த உலகத்தை எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்கணும். உலகத்தை நாம் ஜெயித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29-30. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இது எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளை நாடி ஓடாதீங்க, தேடாதீங்கன்னு கடவுள் சொல்றார்.
உங்களுக்கு என்ன முன்னாள் இருக்கிற பட்டியல் காகம் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை என்னுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். இவைகளை நாடி நீங்கள் தேடி ஓடாதிருங்கள் ஆண்டவர் எச்சரிக்கிறார். கொலைசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். கொலைசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எதிலேயுமே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகம் உங்களை வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகத்துடைய பாரம்பரியங்களுக்கு விழுந்து போகக்கூடாது. இதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சொல்லுகிற ஆண்டவர். 2 பேதுரு 2 அதிகாரம் 20வது வசனம். 2 பேதுரு 2 அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். ரொம்ப பரிதாபமான நிலையை மாறி போயிடும். இந்த உலகத்திலே சிக்குண்டு நீங்கள் ஜெயிக்காமல் போவீரானால் உங்களுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை படுமோசமாக மாறிவிடும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். கலாத்தியர் 6 அதிகாரத்தில் போல் சொல்றார், இந்த உலகத்திற்கு நான் சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன் சொல்றார். கலாத்தியர்ல இந்த உலகத்திற்கு நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். உலகத்தை சிலுவையிலே அறைந்து வாழணும் ஒவ்வொரு விசுவாசியும். இந்த உலகத்துக்குள்ளே நாம் மடங்கி விடக்கூடாது. இந்த உலகத்திற்கு அடிபணிந்து விடக்கூடாது. உலகத்தை ஜெயிக்கிறவளாய் இருக்கணும். தேவனால் பிறந்த எந்த மனிதனும் உலகத்தை ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். கடைசியாக தேவனால் பிறந்தவன் உலகத்தை கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறான். தேவனால் பிறந்த மனிதன் உலக கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவனாயிருக்கிறான். 1 யோவான் 5 அதிகாரம் 18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்பதை அறிந்து தன்னை கரைபடாதபடிக்கு அவன் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இது பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிற உலகம். எனவே விசுவாசியை நாம் அதை பார்த்து எச்சரித்து அதை விழுந்து போகாதபடிக்கு, அது கரைவிடாதபடிக்கு எச்சரிக்கையை வாழ வேண்டியது அவசியம். 3 அதிகாரம் 2-3 வாசிங்க. 3 அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தமுள்ளாயர். ஒரு நாளில் அவருடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். எப்படி நிற்க போகிறோம் என்று நம்மளுக்கு தெரியாது என்று யோவான் சொல்லுகிறான். ஆனால் ஒன்று தெரியும், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. கடைசி என்ன சொல்றாரு? அவர் சுத்தமுள்ள இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறவனாய் இருக்கிறார். இந்த உலக கரைபடாதபடிக்கு தன்னை சுத்திகரித்து இந்த உலகத்திலே விசுவாசிக்க நீங்கள் நான் வாழ வேண்டியது அவசியம். யாக்கோபு 1 அதிகாரம் 26-27 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பிதாவுக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய கரைபடியாதபடிக்கு நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். 4 விதமான காரியங்களை பரிசுத்த யோவான் நம்மளுக்கு சொல்லுகிறார். அவர் நிக்கோதேமுவை குறித்து முதலாவது நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் மறுபிறப்பு பிறந்த அனுபவத்தை வாழ்கிறோமா? அதனுடைய வாழ்க்கையிலே தொடர்கிறதா? மறுபடியும் பிறந்திருக்கிற நான் தேவனை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்கிறவனா இருக்கிற நான். முதலாவது சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் சொன்னால் நீதி செய்கிற மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கணும். என்னுடைய கடவுள் நீதிபரர். அதனாலே இந்த உலகத்திலே நான் நீதி செய்கிறவனாக இருக்க வேண்டியது அவசியம். 2வது, தேவனால் பிறந்த எந்த மனிதனும் தேவனிடத்திலே மனிதனிடத்திலே அன்பு கூறுகிறவனாயிருக்கிறான். அன்பு கூறுகிற மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். 3வது காரியம், தேவனால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டியது அவசியம். இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டியது அவசியம். தேவனால் பிறந்த நான் உலக கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு வாழ வேண்டியது அவசியம். 4 விதமான காரியங்களை யோவான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் பிறந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தை கரைபடாதபடிக்கு நீதி செய்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், உலகம் கரைபடாதபடிக்கு தங்களை காத்து கொள்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் சொல்வேன். ஆனால்
இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மரணம் மட்டுமாக தொடர்ந்து செல்ல வேண்டியது அவசியம். ஒரு தடவை நான் பிறந்துட்டேன், இது போதும், அது என்னை பரலோகத்திலே கொண்டு போய் விட்டுடும் சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்தீங்கிறீன்னு அர்த்தம். மறுபடியும் பிறந்திருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய காரியங்களை பரிசுத்த யோவான் அழகா சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே நான் உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டியது அவசியம், அன்பு கூறி வாழ வேண்டியது அவசியம், நீதி செய்ய வேண்டியது அவசியம். இந்த உலகம் கரைவிடாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொண்டு வாழ வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கடவுள் நம்முடைய பேசியிருக்கிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திய வலுவமாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருமாக எங்களோடு பேசினீர், திரியேக தேவனாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், அதற்காக நம்மை துதிக்கிறோம். மறுபடியும் பிறந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி வாழ்கிறோமா என்பதை எங்களோடு பேசினீர். நிக்கதேமுவை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது, நிக்கதேமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். நீ யூதருக்கு அதிகாரியாக, யூதர்களுக்கு போதகனாக, பரிசேயனாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளையாவதற்கு போதுமானதல்ல என்பதையும், நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் மறுபடியும் பிறந்த அனுபவம் உனக்கு தேவை என்பதையும் நிக்கதேமுவோடு கூட பேசினீர் சுவாமி. அதே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு பேசி உம்முடைய வித்தினாலே சத்திய வசனமாகிய வித்தை கொண்டு எங்களுக்கு மறுபுறப்படைய செய்து இந்த உலகத்திலே எங்களை வைத்திருக்கிறேன். உலகத்திலே வைத்திருக்கிற நாங்கள் தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர். தேவன் நீதிபரராக இருக்கிறார். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல அவரால் பிறந்த நாங்களும் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி எங்களோடு பேசினீர். நாங்கள் இந்த உலகத்திலே கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி அன்பு கூறுகின்ற வாழ்வார்களாக இருக்க வேண்டும். மற்றவிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகளாக இருக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை பெற்று அனுபவித்து வாழ்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த அன்பை எடுத்து செல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை எங்களோடு பேசினீர். தேவனால் பிறந்த நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் விழுந்து எங்களை நாங்களே தீட்டுப்படுத்தாதபடிக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் ஜெயித்து தேவனுடைய பரிசுத்தத்தை நாங்கள் நிறைவேற்றி இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நான்காவதாக நாங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே இந்த உலகம் எங்களை கரைப்படுத்தாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவரே எங்களோடு பேசினீர். ஒரு நாளே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கப் போகிறோம். அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அதே போல நாங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்திருக்கிறதற்காக ஆமை துதிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் பிறந்த அனுபவம் எத்தனை விதமான காரியத்துக்குள்ளாக எங்களை நடத்துகிறது என்பதை எங்களை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மரணம் வரைக்குமாக ஆண்டவரே இந்த பிறந்த அனுபவத்தை கொண்டு நாங்கள் வாழ, மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவரை வாழ ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியை செபிக்கிறோம் சாமி. எங்களிடத்தில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் அதை கை கொண்டு வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட நேரத்தை தந்து உம்முடைய வேத சத்தியத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை அவற்றுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே தாழ்மையோடு கூட எங்களுடைய துதி சோத்திரங்களை வேண்டுதலை ஏறெடுத்து படைக்கணும். நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வழியும் மறவார். ஆமேன்.